Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பொள்ளாச்சி மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. பொள்ளாச்சியை சேர்ந்த ராக்கி பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த, அதாவது கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையை புரட்டின ஒரு விஷயம்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கிட்டத்தட்ட 2013 இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராக்கி பாண்டி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு பொள்ளாச்சியில. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 3 தங்கைகள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு கூடவே அவங்களுக்கு ஒரு சித்தியும் சித்தியுடைய மகளும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு ரொம்பவே சின்ன வீடு தான். நம்மளுடைய ராக்கி பாண்டியுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் தங்கி நின்று வேலை பார்க்கக்கூடிய, அவரும் கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு. தங்கி நின்று வேலை பார்க்கறதுக்காக கேரளாவுக்கு வேலைக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காதாங்க நம்மளுடைய ராக்கியுடைய அப்பா வீட்டுக்கு வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய ராக்கியும் இந்த கொத்தனார் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 24-25 வயசுக்கு உள்ளாடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர், அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நபருங்க, இவருடைய உற்ற தோழனான ரமேஷ் அப்படிங்கிறவர் தாங்க. நம்மளுடைய ராக்கி பாண்டியுடைய அந்த நண்பரான ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய இன்ஜினியருக்கு கீழே தாங்க நம்மளுடைய ராக்கி பாண்டியுடைய அந்த டீமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல ஒரு ஆள் இருக்கிறாரு. அதுக்கு கீழே தான் ராக்கி பாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கி பாண்டி அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அதே மாதிரி ரமேஷ் அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாருங்க. அங்க ஆபீஸ்லாம் உண்டாம், அதாவது இந்த இன்ஜினியருக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கும். அங்க கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் அவங்க இந்த ஒர்க் பண்ணாங்களோ அதையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவாருங்க. இப்படிதான் இவங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க. ஆனா கரெக்டா 9 மணிக்கு அப்படின்னா இவங்க டாஸ்மார்க்ல ஒன்று சேர்ந்துருவாங்க. அதாவது சரக்கடிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்து தான் குடிப்பாங்க. அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது. அப்படி இருந்த அந்த காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ரமேஷ் எப்போ பார்த்தாலும் மொபைலில் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும், ஆனால் எந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுடைய ராக்கி பாண்டிக்கு தெரியாது. இருந்தாலும் ராக்கி பாண்டி இதை கண்டுக்கிட கிடையாது. சரி, அவனுடைய லைஃப் அவன் பார்த்துக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அவரும் எதுவுமே கேட்கறதும் கிடையாதுங்க. ஆனால் 24 மணி நேரமும் அந்த மொபைல்லே பேசிக்கிட்டே இருக்கிறதாங்க அவருடைய வேலையை. இதில் அந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எவ்வளோ ரூபா வேணாலும் கடன் வாங்கிடலாமா, அந்த அளவுக்கு அவர் ஃபோனில் பயங்கர டீப்பாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய ராக்கி பாண்டி என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூப்பிட்டு வான் பண்ணுறாருங்க. டேய், சும்மா இந்த மாதிரி மொபைல்லே பேசிக்கிட்டே இருக்காதடா, அது என்னடா உனக்கு பழக்கம்? வேலை இடத்துல வேலைக்கான விஷயங்களை சொல்லித்தர வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? நீ அந்த இடத்துலையும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு எங்கள்கிட்ட தப்பாக சொல்லி தர்றோம், அதை நாங்கள் தப்பாக பண்ணி வைக்கிறோம். அந்த இடத்துல இன்ஜினியர் திட்டத்தனடா செய்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க.
இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் லவ் பண்றேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லி விட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது ஒரு சனிக்கிழமை சாயங்காலங்க இந்த சம்பள கணக்கெல்லாம் முடிப்பாங்க இல்லையா, அப்படி எல்லாமே முடிச்சிடுறாங்க. நம்மளுடைய ராக்கி பாண்டியோட நண்பரான ரமேஷும் அன்னைக்கு அவருக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது. 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புவோண்டா அப்படின்னு சொல்லும்போது ராக்கி பாண்டியோடைய வண்டி வந்து நாசம் ஆயிடுதுங்க. அதாவது ஏதோ இன்ஜின்ல கோளாறு ஏற்பட்டுருது. இவங்க கிட்டத்தட்ட அவங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளுடைய ரமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிடா என்னோட வண்டியில வந்துரு, இந்த வண்டியை பைய தள்ளிக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மெக்கானிக் செட்ல நம்ம விட்டுருவோம், அவன் கிளியர் பண்ணி வைக்கட்டும், எப்படி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்காது, மறுநாள் தான் எப்படி ரெடி பண்ணி தருவான், அது வரைக்கும் என்னுடைய பைக்கில் அக்சஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம்டா, இந்த சைட்ல தானே வேலை நடக்குது அப்படிங்கிறது மாதிரி அவரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி பண்றாங்க, வண்டியை கொண்டு விட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போற வழியிலே சரக்கு அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு சம்பள நாள் அப்படிங்கிறதுனால 8 மணிக்கு மேல ஆயிருது. இவங்க சரக்கு கடைக்கு போகும்போது 9-9:30 மணி இருக்குங்க. அப்படி சரக்கெல்லாம் வாங்கி அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 மணி அளவில் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ராக்கி பாண்டி தாங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து ரமேஷ் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு அந்த போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் எது பேசினாலும் அவர் காதுலயே விட மாட்டேங்குது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஊருடைய எல்கை வருது. அதாவது சுடுகாட்டு பாதைன்னு ஒரு பாதை இருக்குங்க. அடுத்தது 3 பாதைகள் அதை தள்ளி இருக்குது இவங்க ஊருக்குள்ள போறதுக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இதுதான் பக்கத்துல இருக்குது, டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராக்கி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வண்டி அந்த ரோட்ல விட்டுறாரு. ரமேஷ் பின்னால இருந்து பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சுடுகாட்டுக்கிட்ட வரும்போது அது ரோடு, ஒரு கீழ் ரோடு தாங்க. அந்த ரோட்ல ஒரு பக்கம் ஆத்தங்கரை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், ஆத்தங்கரைன்னு சொல்றாங்க. அதை இந்த பக்கத்துல வந்து கல்லறை தோட்டம், அதுவும் கருவேல மரங்கள் நிறைஞ்சு போயிருக்குங்க. ஆனா ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது இவங்களை எதிர்த்தாப்புலேயே வண்டி போகுது வருது எல்லாமே இருக்குதுங்க. கரெக்டா அந்த சுடுகாட்டு என்ட்ரன்ஸ்ட வரும்போது வண்டி ஆஃப் ஆயிருதுங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராக்கி வந்து குழந்தை போறாரு, வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா ரமேஷ் என்ன பண்றாருன்னா போன் பேசக்கூடிய அந்த இதுலயே அப்படியே இறங்கி அந்த ரோட்லயே நடக்கிறாருங்க. இந்த 100 மீட்டர் தூரத்துக்கு இடையில, அந்த 2 ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இடையில வந்து கொஞ்சம் இருட்டா இருக்கும், அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து அவர் போன் பேசிட்டே இருக்கிறாரு. இவர் வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னடா இது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, டே ரமேஷ் அப்படின்னு சொல்லி இப்படி கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிடும்போது ரமேஷ் பக்கத்துல ஒரு நபர் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு நம்மளுடைய ராக்கி பாண்டி. ஆனா ரமேஷ் அந்த 2 கட்டம் இடத்துல அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இன்னியும் ஒரு ஆள் நிக்குதுங்க. சரி, யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கான் போல இருக்கு, நம்ம 2வது கூப்பிடலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு 10 நிமிஷம் அவரு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்க 2 பேரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இவரும் போன்ல பேசிட்டு இருக்கு, அவர்கிட்ட பேசுறாரா இல்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போன் வந்துட்டு இருக்குதா எதுவுமே தெரியலைங்க. டே ரமேஷ்ன்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க நம்மளுடைய ராக்கி. அந்த இடத்துல ரமேஷ் மெல்லமா திரும்பி பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை கூப்பிட்ட பிறகுதான் திரும்பியே பாக்குறாரு. அங்க யார்கிட்டடா பேசிட்டு நிக்கிற, சீக்கிரம் வாடா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா, உன்னுடைய வண்டி தானே, உனக்கு தானே தெரியும், அப்படி இப்படின்னு இவருங்கிறது கத்தி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் போனை காதுல வச்சுக்கிட்டே நடந்து வர்றாரு. ஆனா அங்க நிக்கக்கூடிய ஆள் அப்படியே நின்றுட்டு இருக்காரு அந்த இருட்டுல. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, டே அது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்மளுடைய ராக்கி. அது யாருடா, அங்க நிக்கிறது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த இடத்துல நம்மளுடைய ரமேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க யாருமே இல்லையே அப்படின்னு. டே உன் பக்கத்துல இவ்வளவு நேரம் நின்னாருடா, அண்ணா பாடா நிக்கிறாருடா, என் கண்ணுக்கு தெரியுதுடா அப்படிங்கிறாரு ராக்கி. ஆனா இவருடைய கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இவங்க கிட்ட வந்துடுறாரு யாரு, ரமேஷ் வந்து பைக்கு கிட்ட வந்துடுறாரு. இப்போ பார்க்கும்போது, அதாவது ராக்கி பாண்டிய கூட நின்று பார்க்கும்போது அவர் நின்ன இடத்துல ஒரு நபர் நின்றுட்டு இருக்கிறாருங்க. அரண்டு போயிடுறாங்க. டேய் நான் இவ்வளவு நேரம் அங்கே தாண்டா நின்னேன், அப்பவும் அந்த ஆள் அங்கே தாண்டா நிக்குது அப்படின்ட்டு ராக்கி சொல்றாரு. இவ்வளவு நேரம் அங்கே தாண்டா நின்று எந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அந்த உருவத்தை பார்த்து இவர், அதாவது நம்மளுடைய ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வண்டியில டார்ச் லைட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு சில சாதனங்கள் வந்து எப்பவுமே அந்த மின்சைட்ல இருக்கக்கூடிய பேக்ல போட்டு வச்சிருப்பாருங்க. ஒரு சின்ன டார்ச் லைட் தாங்க, அதை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல திடீர்னு அந்த உருவம் கலைஞ்சு போகுதுங்க. கருவேல மரங்கள் கூட்டமா இருக்கிறதுனால அந்த கேப்புக்கு உள்ளாடி அது சரட்டுன்னு போயிருதுங்க.
டே இது மனுஷெல்லாம் கிடையாதுடா, இது வேற என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு கை கால நடுங்க ஆரம்பிச்சிருதுங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க 2 பேருமே. ஆனா இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியல இல்லையா. இப்ப ரமேஷ் ஸ்டார்ட் பண்றாரு. ரமேஷ் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னு இவங்க வண்டியை போட்டு அந்த பயங்கரமா திருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருன்னு திருக்குறாங்க. அப்படி திருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சுடுகாடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, கல்லறைகள் நிறைய இருக்குது. அந்த கல்லறைகள் இடையில இருந்து டே ரமேஷ் நான் உன்னை விடமாட்டேன்டா, டே ரமேஷ் நான் உன்னை விடமாட்டேன்டா அப்படிங்கிறது மாதிரி 3 தடவை அந்த குரல் வந்து கேட்குதுங்க. டே என்னடா இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அந்த இடத்துல ராக்கி கேட்குறாருங்க. ஆனால் ரமேஷுக்கு எதுவுமே தெரியல. அந்த சத்தம் கேட்டதில் அவருக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சுக்கிட முடியல அந்த இடத்துல. சரி நம்ம இங்கிறது கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ ரமேஷ் வண்டி ஓட்டுறாங்க. இவரும் அதான் நம்மளுடைய ராக்கியும் பின்னால் ஏறி உட்காந்துருந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீட்டுக்கிட்ட வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராக்கியுடைய வீடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்ன வீடு தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய வீட்டில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பெண்கள் இருக்கிறாங்க. இவர் தான் ஆம்பளை பிள்ளை. அடுத்தது அவங்க அப்பா வந்து கேரளாவுக்கு வேலையை போயிருக்கிறாரு. இதனால இவர் வந்துட்டார் அப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா சாப்பாடை கொடுத்து வெளியில ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்ல வந்து ஒரு கட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கட்டில தாங்க இவர் தூங்குவார். அதனால வண்டியில வந்து இறங்குறாங்க. இறங்குற உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கிட்ட வரல, ஆல்ரெடி அந்த வண்டியில ஒரு 1/2 பாட்டில் சரக்கை வாங்கி போட்டிருக்காங்க. அதை 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல இருந்து, அதாவது அவங்க அந்த ரோட்டு சைட்ல வந்து ஒரு திண்டு மாதிரி இருக்குமாங்க, இந்த கடை திண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு எடுத்துட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த பதட்டம் வந்து இவங்களுக்கு போகவே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, இந்த பதட்டம் அவங்க மனசுல இருந்தே போகல. நம்மளுடைய ராக்கி இருக்கிறார் இல்லையா, அவரும் வந்து அந்த பதட்டத்தோட தாங்க வீட்டுல வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொம்பளைங்க, அவங்க பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒழுங்கா விட மாட்டாங்க. அதாவது இந்த அன்டைம் ஆனா சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவர் எதுவுமே சொல்லலைங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவரும் படுத்துடுறாரு. ஆனா மறுநாள் காலையில ராக்கிக்கு பயங்கரமான காய்ச்சல் இருந்தது, பயங்கரமான ஜுரம் அடிக்குது. அதே மாதிரி ரமேஷுக்கும் ஜுரங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் இவங்களால எந்திரிச்சு நிற்க கூட முடியாத அளவுக்கு ஜுரம். ஹாஸ்பிட்டல் போறாங்க, மருந்து எடுக்கிறாங்க, வாராங்க, இப்படியே போயிட்டு இருந்தது. அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு தாங்க இவங்க 2 பேருமே ரிகவர் ஆகி வேலைக்கே போயிருக்கிறாங்க. அதன் பிறகு ரிகவர் ஆகி இவங்க வேலைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு பிறகு தாங்க இவங்க வேலைக்கு போனாங்க இல்லையா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வண்டி ஆல்ரெடி அங்கே ஒரு மெக்கானிக் செட்டில் விட்டுருந்தார் இல்லையா, அதனால அந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. காசை கொடுக்கணும், வண்டி எடுக்கணும், அந்த ஒரு கண்டிஷன் தான். அதனால காசை கொடுத்துட்டு நம்மளுடைய ராக்கி பாட்டி முதல்ல வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இவர் அவருடைய ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வரணும். அந்த இன்ஜினியருடைய ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது 8 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 8 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு தான் வரணும். அதனால அவர் போயிடுறாருங்க. இப்போ 2 பேருமே 9-9:15 அந்த டாஸ்மார்க், அதாவது அவங்களுடைய அந்த ஒயின் ஷாப்பில் வந்து சந்திக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராக்கி பாண்டி நேரமாக போய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் அவர் சரக்கை வாங்கிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு பின் சைடில் வச்சு குடிச்சிட்டு, அதே மாதிரி அவர் சாப்பிட்டுக்கிட்டு அவர் கட்டில் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் இவர் நம்மளுடைய ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே சரக்கு கடையில் போயிருந்து தேவையான சரக்கெல்லாம் குடிக்கிறாரு. டைம் வேற போயிட்டு இருக்குது. அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாருங்க ஒரு தெருவில். அதாவது இந்த பிணங்களை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதாவது ஊரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை கொண்டு போகும்போது ஒரு திசையில போகும். அதாவது இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது காலு ஃப்ரண்ட்லையும் தலை பேக்லையும், அதாவது வீட்டை பார்த்தும் இருக்கும். கேட்டிங்களா, அது அப்படி கொண்டு போகும்போது இந்த 3 முக்கு ஜங்ஷன், அதாவது சுடுகாட்டுக்கு போகும்போது தலை ஃப்ரண்ட்லையும் காலு பேக்லையும் வரும். இப்போ சுடுகாட்டுக்கு உள்ள கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த இடத்த திருப்பக்கூடிய ஒரு 3 முக்கு ஜங்ஷனுங்க. அந்த ஜங்ஷன்ல இவர் ரொம்ப வேகமா வந்தாரா இல்ல மெதுவாக வந்தாரா அப்படின்னு தெரியல. ரமேஷ் பைக்ல வந்தவர் திடீர்னு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய மண்டை பிளக்கப்படுது. கிட்டத்தட்ட 12 தையல்கள். அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த சத்தம் கேட்டு அதில் இருக்கக்கூடிய 2-3 வீடுகள் இருக்குங்க, அங்கே இருக்கவங்க ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டலில் நல்ல மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு. இவரும் மறுநாள், அதாவது ஆக்சிடென்ட் ஆன மறுநாள் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது நம்மளுடைய ராக்கி பாண்டி என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்குறாரு.
அங்கே போய் பார்க்கும்போது அவர் நடந்ததை அப்படியே சொல்கிறாரு. டேய் நான் மெதுவாக தாண்டா வந்துட்டு இருந்தேன், நேற்றுக்கு நீ எங்கடா போனேன்னு இவரே திட்டுறாரு. இல்லைடா நான் வந்து நேரத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டேன், உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால் நேரத்தை சாப்பிட்டு போய் படுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த கதையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஜங்ஷனில் இவர் பைக்கில் வந்திருக்கிறாரு. அந்த இடம் ஆளாரம் மட்டு தான் இருந்திருக்குது. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு போல்ஸ் வந்து இவரை வந்து சரட்டுன்னு தூக்கி அப்படி அங்கே அந்த செவுத்தோட வச்சு இடிச்சிருதுங்க. ஆனால் அது என்னதுன்னு எனக்கு தெரியல, ஒரு காற்று மாதிரி வந்து அடிச்சுதுடா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்படியாடா ஏதாவது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் ரிக்கவர் ஆகி வர்றாருங்க. அப்படி ரிக்கவர் ஆகி வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அழகாக போயிட்டு தான் இருக்குது. இவங்களுக்குள்ளாடி மறுபடியும் இந்த சரக்கடிக்கிறது, வாங்குறது, அந்த வேலைகள் பார்க்கறது இப்படின்னே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷுக்கு அவங்க வீட்டில் வந்து தீவிரமாக பொண்ணு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பொண்ணு பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் சொல்லி அந்த பேச்சுகள் அடிபட்டுட்டே இருக்குது. திடீர்னு ரமேஷுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ ரொம்பவே அழுதுகிட்டு சோகமாக இருக்கிறாரு ரமேஷ். அந்த நேரத்தில் நம்மளுடைய ராக்கி பாண்டி போய் கேட்குறாரு, ஏன்டா இப்படி சோகமாக இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண முடியாத இதில் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக வேலை செய்துட்டு இருந்தாங்க. இப்போ நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிட்டாங்க. என்ன செய்யணும்னே தெரியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்கள் வீட்டில் சொல்லியும் அவங்க வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய முறை மாமனுடைய, அதாவது அவங்களுடைய முறை பெண் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கக்கூடிய பொண்ணை வந்து எனக்கு பேசி முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ராக்கி பாண்டி கேட்குறாரு, சரிடா நீ வந்து லவ் பண்ணக்கூடிய பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் நிற்கலாம் இல்லையா, அப்புறம் எதுக்கடா நீ பயப்படுக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு, அப்படியெல்லாம் அந்த பொண்ணை டக்குன்னுலாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க முடியாதுடா, அது நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்ச நாள் போனாதான் எல்லாமே கரெக்டாகும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் மறைமுகமாக பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இவன் இப்படி பேசுகிறான், அப்படி கேட்டால் அப்படி சொல்கிறான், இப்படி கேட்டால் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க. கிட்டத்தட்ட கல்யாண நாளும் இருந்தது. அதாவது மறுநாள் கல்யாணம். இன்னையிலிருந்து ரமேஷை வந்து ஊருக்குள்ளே காணலைங்க. ஊரில் எல்லாருமே சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் காணவே இல்லை. அன்னைக்கு காலையில் போனவரை காணவே இல்லை. எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் விடியுது. மறுநாள் காலையில் கல்யாணம். ஆனால் கல்யாண மாப்பிள்ளையான ரமேஷ் வீட்டில் இல்லை. அதாவது எங்கேயுமே இல்லை, ஊருக்குள்ளே எங்கேயும் இல்லை. உடனே போலீஸில் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பைத்தியம் மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. ஆனால் ரமேஷ் எங்கே இருக்கான், என்ன ஆனால், காலையில் எப்போ போனான், எங்கே போனான்னு தெரியாது. ஆனால் பைக்கு வரைக்கும் அந்த இடத்துல வீட்டில் தான் இருக்குது. பைக் இருக்குது, மொபைல் மட்டும் இல்லைங்க, பைக் இருக்குது. ஆனால் அடிச்சு பார்க்குறாங்க. மொபைலில் அவர் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் முடியவே இல்லை. கடைசியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய சித்தப்பா கடை ஒன்று இருக்குங்க. அந்த சித்தப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ஏரியாவில் எங்கேயாவது நீங்கள் ரமேஷும் அவங்க கூட ஏதாவது பொண்ணை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அப்படி அந்த சித்தப்பா சொல்கிறார், அப்படி யார் இங்கே வரலப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், அவன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரல, அது எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய பசங்க இருக்கிறாங்க, நம்ம கடைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ரமேஷை தெரியும், அதனால கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட சாயந்தரம் வேலை ஆயிடுது. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு சாயந்தரம் வேலை ஆயிடுதுங்க. அப்போ தான் கடலைக்கு பாதுகாப்பு போடுவாங்க இல்லையா, விவசாயம் கடலை இடம் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு நபர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சுடுகாட்டு பக்கத்துக்கு தள்ளி. ஆனால் அந்த சுடுகாட்டு பாதையை நோக்கி அவர் நடந்து போகணுங்க. அப்படி அவர் சுடுகாட்டு பாதையை நோக்கி நடந்து போகிறாரு. அப்படி போகும்போது வாயில நுரை தள்ளுன நிலைமையில ரமேஷ் அங்கே படுத்து கிடக்கிறாரு. அவர் நல்ல சரக்குல விஷத்தை குடிச்சிட்டு படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. பக்கத்துலேயே மொபைலும் இருக்குதுங்க. அந்த பெரியவர் பார்த்துக்கிட்டு அவருக்கு வந்து அந்த டைமில் மொபைல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அவர் விருட்டுன்னு ஊருக்குள்ளே வந்துட்டார். ஊருக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரமேஷ் சுடுகாட்டு பக்கத்தில் விழுந்து கிடக்கிறான்ப்பா, போய் பாருங்கன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட 20-25 இளைஞர்கள் அங்கே வந்துடுறாங்க. போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. ஆல்ரெடி ரமேஷ் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுதுங்க. என்னடா செய்கிறது, ஐயோ கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சோமே, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே அலற ஆரம்பிக்குதுங்க. போலீஸ் வந்து பாடியை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க இப்போ போஸ்ட் மார்ட்டத்துக்கான ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஷம் சாப்பிட்டு தான் இறந்திருக்கிறாரு. அந்த விஷத்தினுடைய அந்த பாட்டில் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்குது. இது எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 3 பாட்டில் சரக்கு அடிச்சிருக்கிறாரு. அதாவது அது எப்படி சொல்லலாம், ஒரு குவார்ட்டர் வந்து 3 பாட்டில், முக்கா ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதில் கலந்து தான் இது குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வருதுங்க. ஆனால் அந்த இதோட அது முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ தான் பெரிய பிரச்சனையே நம்மளுடைய ராக்கி பாண்டிக்கு தொடங்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடியை எடுத்துகிட்டு வந்து அடக்கம்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது ரமேஷுடைய பாடியை கிட்டத்தட்ட 1 வார காலம் ஆகுதுங்க. நம்மளுடைய ராக்கி பாண்டிக்கு வந்து பயங்கரமான மனவேதனைங்க. தன்னுடைய ஒரு நண்பன், அதாவது ரொம்பவே அதை சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப டீப்பான நண்பன் இறந்துட்டா ரொம்பவே வருத்தப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல இவரும் வருத்தப்பட்டு ரொம்பவே சங்கடப்பட்டுட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் சரக்கே சாப்பிடல, அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அவர் படுக்கக்கூடிய இடத்துல வந்து எப்பவுமே அவருடைய பைக் வச்சிருப்பாரு, அடுத்தது கட்டில் இருக்கும், அவர் அதில் தான் படுப்பார் வெளியில. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் லேடிஸ் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள படுத்துருவாங்க. அந்த மாதிரி அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சத்தம், மாப்பிள 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 அப்படின்னு ஒரு 3 தடவை ரமேஷுடைய குரல் கேட்குதுங்க. இந்த குரல் கேட்டதும் வேகமா எந்திக்கிறாரு நம்மளுடைய ரமேஷ். எந்திரிச்சு பட்டார்னு பார்க்கறாரு, அங்கே யாருமே இல்லைங்க. ரொம்பவே நிசப்தமாட்ட அப்படியே இருக்குது. அந்த ஏரியாவே அப்படி அமைதியா இருக்குதுங்க. யார் நம்மளை கூப்பிட்டது? ரமேஷ் மாதிரி தானே இருந்தது, ரமேஷோடைய வாய்ஸ் தான் நமக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு ஒன்றுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் பாட்டு படுக்கிறாரு. படுத்து கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல அவருடைய தூக்கம் ஜம்முன்னு வருது. அந்த தூக்கத்துக்குள்ள போறாரு. அந்த நேரத்துல மறுபடியும் கேக்குதுங்க, மாப்பிள 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 எந்திரா அப்படின்னு சொன்னோன்னா டப்புன்னு எந்திரிச்சிருக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய பைக்குக்கு மேல ரமேஷ் கையில மொபைல் கையில வச்சிருக்கிறாரு. அதை நோண்டிக்கிட்டே, என்னடா மாப்பிள இந்த தூக்கம் தூங்குற அப்படின்னு கேட்கிறாருங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ராக்கிக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, அவர் இறந்து போன அந்த நினைப்பே இல்லாம இருக்கிறாரு. ரமேஷ் வந்து உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கடா போன இவ்வளவு நாள் ஒன்ன காணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ரமேஷுடைய ஆன்மா தாங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரால் புரிஞ்சுக்கிடவே முடியல. எங்கடா போன, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா இறந்த விஷயத்தை பத்தி அவர் பேசவே இல்லைங்க. அந்த இடத்துல ரமேஷுடைய ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, டேய் நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னு தெரியுமா, எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க ராக்கி பாண்டி. ஆனால் அந்த இடத்துல அந்த ரமேஷுடைய ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. டக்குன்னு அந்த கையில் இருக்கக்கூடிய மொபைல் எப்படி திருப்பி காட்டுது. அதில் ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ தெரியுது. இந்த பொண்ணால தாண்டா நான் இறந்துட்டேன், எனக்கு இவ விஷம் வச்சு கொன்னுட்டாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரமேஷுடைய ஆன்மா கரெக்டாக சொல்லுதுங்க. அந்த பொண்ணை வந்து நல்லாவே தெரியுங்க நம்மளுடைய ராக்கி பாண்டிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னால் அது அவருக்கு பழக்கம் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு கொன்னுட்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த நேரத்தில் இவர் ஆமாம் இல்லை நீ இறந்து போயிட்டல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் தாங்க அவர் கண் முழிக்கிறார். அவ்வளவு நேரம் அது கனவாக தான் இருந்தது. கண் முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாரு, பைக்கில் யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. என்னடா நடந்துச்சு, இவர் சொன்னது உண்மைதானா இல்லை பொய்யா, நம்ம எதுவும் குழப்பம் பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மைண்டை போட்டு புனைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. நம்மக்கிட்ட நம்மளுடைய நண்பன் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்திருக்கிறான், அப்போ இது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய ராக்கி பாண்டி மறுநாள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லைங்க. நல்லா பயந்துருக்கிறாரு. ஏன்னா இறந்த ஒரு ஆன்மா கிட்ட அவர் அவ்வளோ தூரம் பேசினார் இல்லையா, அதனால நல்லா பயந்துருக்கிறாரு. மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாருங்க. அந்த பெண் வந்து யாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னால, அதாவது இவர் இறக்குறதுக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னால அதே இடத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு பெண் தான். அதாவது இந்த சித்தாள் வேலைக்கு வருவாங்க இல்லையா, அப்படி ஒரு பெண் தான். ரொம்ப சின்ன பொண்ணு, பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அங்கே வேலைக்கு வந்திருக்கிறாங்க. மறுநாள் கான்ட்ராக்டர் சொல்லி விட்டுருக்கிறாரு, அந்த பொண்ணை போய் வேலையை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ராக்கி பாண்டி தாங்க அந்த வீட்டுக்கு போய் தேடி போயிருக்கிறாரு. ஆனால் அந்த பெண் வந்து நான் வேலைக்கு வரல, என்னால் முடியலை, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் வேற ஏதாவது கடையில் வேலை பார்த்துக்கிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருக்குங்க. அதன் பிறகு அந்த பெண்ணை வந்து இவர் பார்த்ததே இல்லை.
இப்போ இந்த பொண்ணுடைய போட்டோவை தான் நம்மளுடைய ரமேஷுடைய ஆன்மா காட்டுச்சு இல்லையா, அந்த வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. ஐயோ, வீடு பூட்டி இருக்குதே, ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு தான், அந்த வீடு பூட்டி இருக்குது. அது இல்லாமல் அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து ஒரு கூடி போன ஒரு 3 மாதம் தாங்க இருக்கும் அந்த டைமில். அதாவது அந்த 7 மாதத்துல அந்த பெண் வேலைக்கு வந்தாங்க இல்லையா, அந்த டைமுக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து விஷம் குடித்து தான் அவரும் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அவர் இறந்த பிறகுதான் அந்த பெண் வேலைக்கே வந்தாங்க. அது 3 மாதத்துக்கு பிறகு. அது ஒரு பெரிய கதை இருக்குது, நான் அப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். என்னாச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் பார்த்துக்கிட்டு இவர் இந்த விஷயத்த வந்து யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ரமேஷுடைய அப்பா கிட்ட போய் விஷயத்த மொத்தமாக சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஆகும், நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இந்த மாதிரி என்கிட்ட வந்து கனவுல நம்மளுடைய ரமேஷுடைய ஆன்மா வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட தெள்ள தெளிவாக எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து இந்த கனவுல வந்த விஷயத்த வச்சுட்டு போய் நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரமேஷுடைய மொபைல் வந்து அவர் இறந்து போன இடத்துல கிடச்சிது. அது போலீஸ் கஸ்டடியில் தான் இருந்துட்டு இருக்குது. அந்த மொபைலை வந்து எப்படியாவது ஓப்பன் பண்ணி செக் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. போயிட்டு அந்த மொபைலை வந்து செக் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட தாங்க இவர் கொஞ்சம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக இவர் பேசிக்கிட்டு இருந்தது அவ்வளோமே தெரிய வருது. அதில் அவ்வளோமே அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு சரி இந்த பொண்ணு எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணை தேடினா பொண்ணு இந்த ஊருக்குள்ளேக்கு இல்லை. அவங்க நம்மளுடைய ரமேஷ் இறந்த 3வது நாள் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு, அதாவது வீட்டை காலி பண்ணலை, அவங்களுடைய சொந்த ஊர் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த பொண்ணை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த, அதாவது விஷம் கொடுத்து தான் நான் கொலை பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமே வெளியே வருது. என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட தான் அந்த ஊரில் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரமேஷ் அடிக்கடி இந்த மேஸ்திரி இருக்கிறார் இல்லையா, அதாவது அந்த பொண்ணுடைய கணவன், அவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கிறான். அது அந்த மேஸ்திரியை பார்க்குறது மாதிரி போய் அங்கே நிறைய பழக்கம், அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக பழகிடுறான். பழகின பழக்கம் கள்ளக்காதலாக மாறுது. அப்படி இந்த கள்ளக்காதல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கணவனையே விஷம் கொடுத்து கொலையும் செய்திருக்கிறான் அந்த பத்தினிங்க. அவன் பண்ணி முடிச்சிட்டா, அவனும் இறந்து போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைகள் ஆயிருது. அதாவது அந்த கணவன் மூலியமாட்டு ஒரு குழந்தையும் நம்மளுடைய ரமேஷ் மூலியமாட்டு ஒரு குழந்தையும் சொல்லி 2 குழந்தைகள் ஆயிருது. இந்த 2 குழந்தைகள் இருக்கிறதுனால இந்த பொண்ணை வந்து ரமேஷ் கட்டிக்கிட்டு வீட்டுக்கும் கொண்டு வர முடியாமல், வீட்டில் சொல்லவும் முடியாமல் திக்கி திணறிட்டு இருந்திருக்கிறாரு. எப்படி இதை சொல்கிறது, வீட்டில் எப்படி சொல்கிறது? ஏன்னா கண்ணி கழியாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் கண்ணி கழிஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க இல்லையா. அதனால தாங்க நம்மளுடைய ரமேஷ் வந்து இந்த விஷயத்த வீட்டில் மறைச்சிருக்கிறார். தன்னுடைய காதலிக்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் படலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தனக்கு இப்படி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் வந்து அந்த சுடுகாட்டுக்கு வர சொல்லியிருக்குங்க நம்மளுடைய ரமேஷை. ரமேஷும் போயிருக்கிறாரு தன்னுடைய காதலியை நம்பி. ஆனால் அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கோட்டர்கள் வாங்கிக்கிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. அதில் ஊற்றி கொடுத்ததே அந்த பொண்ணு தான். அவனுக்கு சரக்கில் அந்த இடத்துலேயே அந்த விஷத்தை ஓப்பன் பண்ணி அவன் கண்ணு முன்னாலே ஊற்றி அவனுக்கு கொடுத்துருக்குது. ஆனால் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 1 கோட்டர் அடிக்கிறது வரைக்கும் அவருக்கு அந்த விஷங்கள் கொடுக்கப்படலை. 2வது அவர் குடிக்க ஆரம்பிக்கும் போது விஷம் ஊற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி 2 கோட்டர், அதாவது கிட்டத்தட்ட 3 கோட்டர்களை வந்து அவர் குடிச்சிருக்கிறாரு. குடிச்சு அந்த இடத்துல அவருடைய உயிர் போறது வரைக்கும் அந்த பெண் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அவரை தொடவே இல்லையா, அவருடைய உடம்புல டச்சே பண்ணலை. அங்கேருந்து கிளம்பியும் வந்துருச்சுங்க. ஆனால் நம்மளுடைய ரமேஷ் இறந்து போயிட்டாரு. இதுதான் நடந்தது. இந்த விஷயத்த வந்து போலீஸுக்கிட்ட அந்த பெண் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. விசாரணையில் தெரிய வந்து அந்த பெண் இப்போ ஜெயில் வாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. ஆனால் இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பிரச்சனை மறுபடியும் வலுவிக்க ஆரம்பிக்குது. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய ராக்கி பாண்டிக்கு தாங்க. ராக்கி பாண்டிக்கு அடுத்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்தில், அதாவது அவங்க வீட்டில் அவர் தூங்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த நேரத்தில் அவருடைய உடம்பு வந்து திடீர்னு குளிர ஆரம்பிக்குங்க. பயங்கரமாக நடுக்கம் ஏற்படும். பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுவாராம். ஆனாலும் அந்த நடுக்கத்தை அவரால் நிப்பாட்ட முடியாது. அப்படி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க.
இந்த கனவுகள் வரும்போதெல்லாம் இவர் டப்புன்னு முழிச்சு எந்திச்சு பார்க்கும்போது அந்த கனவுக்கு ஏத்தாப்புல அந்த இடங்கள்லாம் இருக்கிறத அவர் பார்த்துருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துக்குள்ளாடி அவர் வீட்டுக்கு முன்னாடி யாரோ வந்து அடிக்கடி அந்த வீட்டுடைய கேட் இருக்கும், அந்த கேட்ல யாரோ தட்டுறது மாதிரிலாம் சத்தம்லாம் கேட்டு எந்திரிச்சு பார்த்துருக்கிறாரு. இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய ராக்கி பாண்டி சந்திக்கிறாருங்க. இதை இப்படியே விட்டா சரியாகாது அப்படின்னு நினைச்ச ராக்கி பாண்டி தன்னுடைய அப்பா கிட்ட போன்ல இந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா, நம்மளுடைய பத்திரகாளி அம்மன், அவங்களுடைய காளி அம்மனுக்கு வந்து அது காட்டு காளி அப்படின்னு சொல்றாங்க, அந்த காளி அம்மனுக்கு வந்து பொங்க போடுறதுக்கு நான் இப்ப வந்துருவேன், கிட்டத்தட்ட 4 நாள் தான் இருக்குது, அந்த நாள்ல வந்து நம்ம கோயில்ல போய் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பாவும் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. கிட்டத்தட்ட 4 நாள்ல அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்துடுறாங்க. வந்த பிறகு இவங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டு காளி அம்மனுக்கு வந்து படையல் போடுறதுக்கு போறாங்க. அதாவது கிடா வெட்டி தான் படையல் போடுவாங்களாம். அப்படி அந்த படையலுக்கு போறாங்க. அது ஒரு சிறப்பு பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்த பௌர்ணமி நாள்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த கோயிலுக்கும் போறாங்க. அங்கே நிறைய குடும்பங்கள், இவங்க குடும்பத்தை சேர்ந்த நிறைய குடும்பங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த கோயிலுடைய சரௌண்டிங்க்கு உள்ளாடி நம்மளுடைய ராக்கி பாண்டியார வரவே முடியலைங்க. அவருடைய உடல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அவருக்கு காது 2 பயங்கரமா அந்த ஏதோ வெயிட்டை தூக்கி வச்சு இடிச்சு அப்படி இருத்தி வச்சுனா, அதாவது அடிச்சு தூக்கி இப்படி வச்சிருந்தா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி ஒரு வலி அவருடைய தலை அந்த ஃபுல்லாவே வலி எடுக்க ஆரம்பிச்சதுங்க. என்ன செய்யணும்னே தெரியல. அந்த இடத்துல அவரால் நிக்க முடியல. அங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. இது அவங்க அப்பா கிட்ட அவர் சொல்லவும் முடியல. அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருது இவருடைய பேஸ் கட்டை பார்த்தோன்னே, இவன் உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா இவனை கோயிலுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் டக்குன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவனை உள்ள தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளேயே தூக்கிட்டு வந்துடுறாங்க. உள்ள தூக்கிட்டு வந்தா ராக்கி பாண்டி தரையிலே நிக்க மாட்டேங்கிறாருங்க. அப்படியே துள்ளுறாரு, மேல ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு. அவரால் நிக்க முடியல. அவருடைய உடல்லாம் எரியுது, ஊன்னு கத்துறாருங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பூசாரிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த திரிசூலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பத்ரகாளி அம்மனுடைய திரிசூலத்தை எடுத்துட்டு வந்து இவருடைய தலையில அப்படியே வச்சிடுறாங்க. வச்ச உடனே தலையில இருந்து புகையா போயிருக்குங்க. அதுவும் கரும் புகையாட்டு போயிருக்குது. அந்த சூலாயுதத்தை இவருடைய தலையில வைக்கும்போது யாருடா நீன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தாங்க அந்த இடத்துல அது உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். யார் வந்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கள்ளக்காதலி, ரமேஷுடைய கள்ளக்காதலியுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆன்மா வந்திருக்குங்க. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரமேஷை நான் தான் கொன்னேன், என் பொண்டாட்டி நீ சீக்கிரத்துல செத்துருவா, இவன் அவனுக்கு கூட்டாளி தான், இவன் அவனை போறதான் இருப்பான், இவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு நிக்குதுங்க. உடனே அந்த இடத்துல பூசாரி அந்த உச்சி முடி அப்படியே பிடிச்சிடுறாரு. அந்த திரிசூலத்தை வச்சு அப்படியே தலைமுடியை சுத்தி வச்சு அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறாரு. பிடிச்சு வச்சுட்டு கேட்கிறாரு, எதுக்காகடா நீ இப்ப இவனுக்கு மேல வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அவனுக்கு சாவு நடந்துருச்சு, நீ அவனை கொன்னுட்ட, உன் பொண்டாட்டியை கொல்ல போற, அவ ஆல்ரெடி ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறா, நீ எதுக்கு இவனை பிடிச்சி வச்சிருக்கிற, அது இவனும் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனா ராக்கி பாண்டி அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. அவருக்கு 3 தங்கை இருக்கிறாங்க, அது போக சித்தி இருக்கிறாங்க, சித்தியுடைய மகள் இருக்கிறாங்க. சித்தப்பா இறந்து போனதுனால அந்த குடும்பத்தை வரைக்கும் அவர் தாங்க போற்றி வாழ்த்துட்டு இருக்கிறாரு, அதாவது வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பெண் விஷயத்துல போய் மாட்டுவார் அப்படிங்கறதுலாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும், நீ இங்க இருந்து போறதுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்கறாங்க. இல்ல, நான் இவரை எடுத்துட்டு தான் போவேன், அதாவது இவரை கொன்னுகிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. இந்த இடத்துல அந்த பூசாரியுடைய உடம்புல அந்த பத்ரகாளி அம்மனே வந்துடுறாங்க. வந்ததாங்க உண்டு, நான் போறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலியுடைய அந்த கணவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஆன்மா கத்துது, நம்மளுடைய ராக்கி பாண்டி உடம்புக்குள்ளாடி இருக்கு. இருந்தாலும் விடலைங்க. அந்த இடத்துல பயங்கரமா பிடிச்சி அங்க பல பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பண்ணின பிறகுதாங்க அந்த உடம்புல இருந்து, அதாவது நம்மளுடைய ராக்கி பாண்டியுடைய உடம்புல இருந்து அந்த கள்ளக்காதலியுடைய கணவனுடைய அந்த ஆன்மாவை பிரிச்சு எடுத்துடுறாங்க. இப்போ எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தது என்னன்னா, ரமேஷுடைய ஆன்மா தான் இவரை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இல்லைங்க. ஆனா இருந்தது வந்து அந்த கள்ளக்காதலியுடைய கணவனுடைய ஆன்மா தான் இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த காளியம்மன் கோவிலே வந்து பல பூஜைகள் பண்ணி அதை அங்கேயே சமாதி கட்டி இருக்கிறாங்க.
அதன் பிறகு அந்த காளி கோயிலை விட்டு அந்த ஆன்மாவால வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறது மாதிரி தாங்க சொல்லப்படுது. இப்படிதாங்க தன்னுடைய லைஃப்ல நடந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நல்லா தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய 3 தங்கைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ அவருடைய கடைசி தங்கை, அதாவது சித்தியுடைய மகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த சித்தியுடைய மகளை அவர் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்குது. அவங்க ஏதோ மெடிக்கலுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய லைஃபையும் இவர் தான் இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருந்தாருங்க. அதாவது அவருடைய லைஃப்ல எந்த தப்பும் செய்யல நம்மளுடைய ராக்கி பாண்டி. ஆனா தன்னுடைய நண்பன் செய்த தப்புக்காக இவனும் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த கள்ளக்காதலியுடைய அந்த கணவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க அந்த ஆன்மாவுக்கு. ஆனா இன்னொரு ஆன்மா, இவருடைய நண்பனா இருந்த ஆன்மா இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்குது. அதே மாதிரி அந்த ஆன்மா இவரை கொல்லவே நினைச்சிருக்குது. 2மே ஆன்மா தான், ஆனா எண்ணங்கள் வேற வேற. இதுதான் உண்மைங்க. இந்த சம்பவத்தை தான் நமக்கு தெளிவா அனுப்பி தந்திருந்தாரு நம்மளுடைய ராக்கி பாண்டி. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.